ஹலோ மக்களே, நான் உங்கள் ரியாஸ். நாம் இப்போ ஒரு சூப்பரான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இடம்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நாம் இப்போ வந்திருக்க இடம்தான் உதயகிரி கோட்டை. இந்த கோட்டை எங்கே இருக்குன்னா நம்ம தக்கலைக்கு பக்கத்தில் புளியூர்குறிச்சிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோட்டையை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா கிபி 1500களில் திருவிதாங்கூர் அரசர்களால் கட்டப்பட்டது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்மாவால் மீண்டும் கட்டப்பட்டது. டச்சு கிழக்கிந்திய கடற்படை தளபதியான டிலனாய் அவருடைய மேற்பார்வையில் தான் கட்டப்பட்டது. டிலனாய் அவரோட கல்லறையும் இங்கே தான் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே போனதுமே என்ட்ரி டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு இடது பக்கமாக போனால் கூண்டில் நிறைய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய அறிவிப்பு பலகையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு கூண்டில் நிறைய புறா, முயல், கிளிகள் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மலைப்பாம்பும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கூண்டில் ரக்கூன் இருந்தது. அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு கூண்டில் 2 குட்டி குரங்கும் விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்து. அப்புறம் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல மழை தண்ணியால் நிரம்பி இருந்து அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு இடத்துல 2 மயில் இருந்துச்சு. அதை பார்க்கவே அழகாக இருந்து. அதுக்கு பக்கத்தில் 2 வாத்தும் இருந்து. மக்கா, இந்த ஃபாரஸ்டில் நிறைய மானும் இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு நடந்து போனோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பச்சை கிளி நிறைய இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் போனதும் அதுவும் பக்கத்தில் பறந்து வந்து எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அது கூட விளையாடிட்டு பக்கத்தில் ஒரு சிறுவர் பூங்காவும் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். மக்களை, இங்கே பெரிய பெரிய அட்டை எல்லாம் போகும். நீங்கள் நடந்து போகும்போது பார்த்து நடங்க.
மக்களே, நாம் இப்போ பார்க்குற பாதை தான் டிலனாய் கல்லறைக்கு போகிற வழி. நாங்கள் ஏற்கனவே போனதுனால நாங்கள் அங்கே போகலை. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக போய் பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து டைம் பாஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் மறுபடியும் அடுத்த vlogல சந்திப்போம்.